வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போறது ஒரு வெப் சீரிஸ பத்தி. இந்த வெப் சீரிஸ் பேரு வந்து பில். இந்த பில் வெப் சீரிஸ் வந்து ஜியோ சினிமால வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது எத பத்தின கதை? பில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இம்மீடியட்டா எத பத்தின கதைன்னு தெரிஞ்சிரும். இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கதை. ஆ ஒரு பார்மா கம்பெனியில தயாரிக்கப்படுற மருந்துகள் வந்து எந்த விதமான இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல அந்த அந்த அப்ரூவல் எல்லாமே கரப்ஷன்ல வாங்கப்பட்டு எதுவுமே கரெக்டா டெஸ்ட் பண்ணப்படாம அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் தப்பா இருக்கிற ஒரு கம்பெனி. ஆனா இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனில இருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல வந்து பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல ஒரு டாக்டர் எப்படி வந்து அதை வந்து லீகலா எதிர்கொள்றாரு. அந்த அவ்வளவு பெரிய கார்பரேட் மாஃபியா மாதிரியா இருக்கிற ஒரு பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனியை எதிர்த்து ஒரு சாதாரண டாக்டர், அதுவும் மெடிக்கல் அசோசியேஷன்ல இருக்கிற டாக்டர், இந்த அப்ரூவல் கொடுக்குற பொசிஷன்ல இருக்கிற டாக்டர் முழுக்க முழுக்க கரெக்டா இருக்கிற அந்த உலகத்துக்கு பின்னாடியில இருந்து தனி ஒரு மனிதனாக ஒரு ஹீரோயிசம் இல்லாத ஒரு இந்த இந்த கதையில வந்து என்ன இருக்குன்றது தான் சுவாரஸ்யமான விஷயம். ஸோ இந்த கதையில வந்து இந்தியன் பார்மசூட்டிக்கல் நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தை சட்டத்தை நமக்கு இஷ்டத்துக்கு வளர்ச்சிக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டா காட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இருக்கவங்க நேர்மையா இருக்கவங்களுடைய அவங்களுக்கு நேர்மையினால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் இருக்கு இல்லையா, இந்த பதில்கள் வந்து அவங்கள வந்து வாழ்க்கையில மிக மோசமான விஷயத்தை தள்ளுறத வந்து நிஜதர்சனமான ஒரு காட்சிகளோட காட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு கெட்டவன், ஒரு சமுதாயத்துக்கு கேடு செய்வன், ஒரு அதிகாரத்துல எல்லாரையுமே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்க பட்சத்துல அவங்க எல்லாருமே எளியவர்களான நேர்மையாளர்களா இருக்கிறவங்களை வந்து ஈஸியா ஒடுக்குறாங்க, இல்லைன்னா விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட கேரக்டர் நடராஜன் ஒரு டாக்டர் கேரக்டருக்கு அட்டகாசமான கேரக்டர். அந்த கேரக்டரோட டிரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்ற பதில்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அதே போல ஒரு நேர்மையான போலீஸ், சாரி, நேர்மையானாலே போலீஸ் ஆபீசர் வந்துருது. ஒரு நேர்மையான டாக்டரா ரிதேஷ் தேஷ்முக் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற டாக்டர் வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு மனைவி, அவர் மனைவிக்கு வந்து இயல்பாவே வந்து நல்ல பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசை. டாக்டர் புருஷன் நினைஞ்சு கல்யாணம் பண்ணி வந்து கடைசியில் அது ஒரு நேர்மையான ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற டைம்ல ஒரு நேர்மையான அதிகாரியா மெடிக்கல் அசோசியேஷனுக்கு வந்து ஒரு போஸ்டிங்ல போய் ப்ரொமோஷன்ல போய் உட்காரும்போது அங்க இந்த மெடிக்கல் பார்மசூட்டிக்கல் கம்பெனியை வந்து சில பெரிய கார்பரேட் கம்பெனியை வந்து ரெய்ட் கூட பண்ண முடியாம செக் கூட பண்ண முடியாத இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கு ஒத்துழைக்குது அப்படின்றது தெரிய வரும்போது ஒரு கட்டத்துல அந்த நிறுவனம் தயாரிக்கிற டயபெட்டிஸ் மருந்துனால நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை நின்னோடனே அந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு போறாங்க. கேட்க முடியல. கோர்ட் மூலமாக அந்த ரெய்டு நடத்துறாங்க. நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இது எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போறாங்க. இதுல இந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், இது எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்தீப் யாதவ், ராஜ்குமார் குப்தா அண்ட் மஹிம் ஜோஷி, இந்த 3 பேரும் தான் வந்து இந்த சீரீஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதை கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் குப்தா தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ROCP தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரித்தேஷ் தேஷ்முக்குடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா அவருடைய இன்னைப்படி, அவருடைய பயங்கள், ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஒரு டாக்டருடைய பயங்கள், அவருடைய எதிர்காலத்தை பத்தின பயங்கள், அதை தாண்டி தான் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கான முயற்சிகள், இப்படி எல்லாமே அவருடைய டெஸ்பரசியும் சரி, இன்னபிலிட்டியும் சரி, அது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இந்த படத்துல. இது ஒரு 8 எபிசோட் சீரியஸ். கிட்டத்தட்ட எல்லா எபிசோடும் 40 நிமிஷத்துக்கு மேல போகுது. ஒரு எபிசோட்ல கூட வந்து எங்கேயுமே ஒரு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் விஷயங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் இருப்பாரு. அந்த பத்திரிகையாளர் வந்து அவருடைய பத்திரிகையில ஏதாவது போடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இருப்பாங்க. இந்த சைடு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆனா இந்த கதையில அதெல்லாம் அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு இந்திய சட்டங்களின் அடிப்படையில ஒரு காமன் மேனுக்கு கொடுத்துக்க எல்லா உரிமைகளையும், அதாவது வந்து ஒரு காமன் மேன் வந்து என்னதான் பெரிய கார்பரேட்டாக இருந்தாலும் மிரட்டப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன விதமான ஒரு சட்டம் வந்து உதவியா இருக்கு, அந்த சட்டத்தை அவங்க கையில எடுத்துட்டு அவங்க வந்து நேர்மையான வழியிலேயே போராட முடியக்கூடிய சாத்தியங்கள் என்ன இருக்கு, கேட்டால் கிடைக்கும்ன்ற விஷயம் நான் நம்புற ஆளு. அதாவது வந்து நம்ம சண்டை போட்டோ, ஹீரோயிசமா ஃபைட் போட்டோ, தன்னை கொலை பண்ணியோ இல்ல வில்லனை அழிச்சோ அப்படிலாம் பண்ண முடியாம லீகலா ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியுன்றது வந்து ரொம்ப டீட்டெயிலா காட்டுறாங்க. இதுல இருக்க ஹீரோ முழுக்க முழுக்கவே
இத இந்த இவ்வளவு பெரிய கார்பரேட் மாஃபியாவே லீகலா தான் டீல் பண்றாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த த்ரெட்டனிங் அண்ட் ஆல் தட். ஸோ அதுதான் இந்த கதையில இருக்கிற மிக ஒரு திறமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைக்கதைன்னு சொல்லுவேன். அதே போல வந்து ஒரு இன்னொரு ஒவ்வொரு கேரக்டருக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி மகள் தன் அப்பா வந்து மிக நேர்மையான ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் பண்ற நேர்மை இல்லாத விஷயத்தினால அவங்க அப்பாவை முகத்தையே தோல்வி இருக்கிற விஷயம் இடமாகட்டும், அப்பா என்ன தப்பு பண்ணாலும் சரியே, அம்மா கார்பரேட் கம்பெனிகள்ல வந்து என்ன பண்ணாலும் சரி அப்பாவுடைய எல்லாத்துக்குமே தலையாட்டுற ஒரு மகன், அவளுக்கும் அந்த அரசியல்வாதி மகளுக்குமான ரிலேஷன்ஷிப் இப்படி. அதே போல வந்து ரிதேஷ் பேஸ்புக்குக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு ஒரு 8வது எபிசோட்ல வந்து ஒரு அர்ஜென்டா ஒரு பணம் தேவைப்படுது. தன்னுடைய இன்னெபிலிட்டி எல்லாம் தாண்டி அது வந்து நிக்கும்போது அந்த மனைவி வந்து தன்னுடைய நகையை கொடுத்து பேசுற ஒரு டைலாக் ஒரு சீன் இருக்கு. அட்டகாசமான சீன். அந்த சீன் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அந்த சீனை நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. இந்த மாதிரி மொத்த சீரீஸ் நெடுக வந்து இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் பாயிண்ட் நிறைய இருக்கு. இதோட முடிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவா இருக்கு. இந்த இந்த பார்மாக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அது எப்படி அப்ரூவல் வாங்குது, யூஎஸ்ல இருக்கிற அப்ரூவல் கூட எப்படி எல்லாம் வாங்கப்படுது அப்படின்றத வந்து கொஞ்சம் விளக்கியிருக்காங்க. மேபி இது லாஜிக்கலா இங்க இருக்கிற பிரச்சனை மாதிரியே அங்க கரப்ட் மாதிரியே அங்கேயும் கரப்ட் ஆகலான்னு காட்டல யூஎஸ்ல. ஆனா ஏதோ பேசி மழுப்பி அதை வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான்ற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. எப்படி ஒரு ஒரு டெஸ்ட்ல வந்து ரிப்போர்ட் வந்து சரியில்லை, இதை வந்து இங்க கண்டுபிடிக்க முடியுமோ அதே போல அங்கேயும் கண்டுபிடிக்க முடியலையா? நம்ம ஊர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில லாஜிக்கல் கேள்விகள்லாம் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு 8 எபிசோடு உங்களால வந்து அட்ட ஸ்ட்ரெச் நீங்க வந்து பார்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். அதுவும் நம்ம டெய்லி வாழ்க்கையில புழங்குற மருந்துகளோட பத்தி, மருந்துங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஊழல்களை பத்தி, அதை பத்தி இருக்கிற கரப்ஷனை பத்தி பேசுறதுனால இந்த சீரியஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது டோன்ட் மிஸ். இது தமிழ்ல கூட டப் பண்ணியிருக்காங்க. ஜியோ சினிமால கிடைக்குது. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. இதுல நடிச்சிருக்க எல்லாருமே மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க. குறிப்பா ரிதேஷ் தேஷ்முக், பவன் மல்கோத்ரா அவர் தான் வந்து அந்த பார்மா கம்பெனியுடைய ஹெட்டா நடிச்சிருக்காரு. அட்டகாசமான பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. ஒரு சிங் கேரக்டர் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கிட்டத்தட்ட நிறைய பஞ்சாப்ல தான் இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் நடக்கிறதா காட்டுறாங்க. இது நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி பஞ்சாப் கிராமங்கள்ல இருக்கிறவங்கள நிறைய பேர் மைக்ரன்ஸை இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்கன்றது விஷயத்த நிறைய சொல்றாங்க. சட்டத்தால நம்மளால ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் எப்படி பெற முடியும் அப்படின்றதும், அதே சட்டத்தினால அதை வளர்ச்சி எப்படி பண்றதும், அதை தாண்டி இவங்க எப்படி வெற்றி பெறாங்கன்றது வந்து உண்மையாவே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நியாயமான ஒரு ஹீரோயிசமா தான் தெரியுது எனக்கு. அதனால இந்த சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க. பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.